இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று காலை சென்னை திரும்பிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 7,616 கோடி மதிப்பில் 11,516 பேருக்கு வேலையளிக்கும் 19 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் பயணம் வெற்றிகரமாகவும் சாதனைக்கு உரியதாகவும் இருந்தது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான பேட்ட படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மேகா ஆகாஷ் அறிமுகமானார். இந்த நிலையில் மேகா ஆகாஷ் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரள மக்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கட்டும் என்று ஓணம் பண்டிகைக்கு முதல்வர் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் விநாயகர் சதுர்த்தி கடந்த 7ஆம் தேதி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு தமிழகத்திலிருந்து சிலர் புனித பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு ஒரு அரசியல் நாடகம் என்று கருணாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் விம்கோ நகர் விமான நிலையம் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை சீரானது. தீபாவளிக்கு கங்கையில் நீராட விரும்புபவர்களுக்கு ராமநாதபுரத்தில் இருந்து ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான IRCTC சார்பில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்க கடலூர் ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். வார விடுமுறை நாளான இன்று பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நர்மதா ஆற்றில் இயந்திரங்களை பயன்படுத்தி சுரங்கப் பணிகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கூறியுள்ளார். மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகை காலம் முடிவதற்கு முன்பே சீல் வைத்த தமிழ்நாடு அரசு என்ன பிரச்சனை என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பிரிட்டனில் ஒரே நாளில் 1000 மிஸ்டு கால் பிரேக்கப் ஆகியும் காதலனை டார்ச்சர் செய்த எக்ஸ் காதலிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் கணபதியை கூட சிறையில் அடைத்தனர் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜூனியர் மருத்துவர்கள் அம்மாநில சுகாதார அமைச்சகம் முன்பு கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியுற்றதால் போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் நடத்துகின்றனர். மம்தா நேரலையை மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சமூக ஊடகங்களில் முகமது நபியை அவமதித்ததற்காக பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த இர்ஃபான் என்ற நபருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதால் நாசிக் சந்தையில் வெங்காயம் விலை உயர்ந்துள்ளது. கேரளாவில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் அமைதி செழிப்பு நிலவட்டும் என்று பிரதமர் மோடி ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவு பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளம்பெண்ணுக்கு ஜிம் உரிமையாளர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜிம் உரிமையாளரிடம் இளம்பெண் வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். இந்த நிலையில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். லக்னோவில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜொமோட்டோ நிறுவனம் அதன் உணவு டெலிவரி சேவையை 88 நகரங்களில் உள்ள 100 ரயில் நிலையங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இதற்காக ஜொமோட்டோ நிறுவனம் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 19,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த அழைப்பை எடுத்து பேசியதால் பெண் ஒருவர் ரூபாய் 27 லட்சம் ரூபாயை இழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விண்வெளியில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுனிதா வில்லியம்ஸ் வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் வியாம் லிவிங்ஸ்டனின் அதிரடி ஆட்டத்தால் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. 3வது T20 போட்டி இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோத உள்ளன. பாகிஸ்தானை வீழ்த்தி வரலாற்று வெற்றி பெற்ற வங்கதேச அணிக்கு அந்நாட்டு இடைக்கால அரசு பரிசுத் தொகையை வழங்கியுள்ளது. இந்திய அணி திறமையான வீரர்களை கொண்டுள்ளது என பந்துவீச்சு பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 54,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,865 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன்.
மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.